நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழகம் முழுவதும் ரேஷன் அட்டை வைத்திருக்கக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் ஒரு சூப்பரான 2 அறிவிப்புகளானது தமிழ்நாடு அரசின் சார்பில் வெளியாயிருக்கு. அது என்னென்ன அறிவிப்புகள், என்னென்ன நன்மைகள் இதன் மூலமாக கிடைக்கும் அப்படின்றத பற்றின முழுமையான விவரங்களை வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை முழுமையாக பாருங்கள். வீடியோ பிடிச்சானா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. இது போல் தினசரி வெளியாகக்கூடிய முக்கியமான அறிவிப்புகளை மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ரேஷன் அட்டைகளில் கிட்டத்தட்ட ஒரு 5 வகையான வகைப்பாடுகள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதில் முதலாவதாக பிஹெச்ன்னு சொல்லக்கூடிய ப்ரையாரிட்டி கார்டு ஹோல்டர் இருப்பாங்க. அண்ட் அதுலேயே பிஹெச்லேயே ஏஏஒய்னு சொல்லக்கூடிய அந்தியோதயா அன்ன யோஜனா திட்டத்தின் கீழே அந்த அரிசி கூடுதலாக பெறக்கூடிய அந்த அட்டைதாரர்கள் இருப்பாங்க. அடுத்ததாக என்பிஹெச்ன்னு சொல்லக்கூடிய நான் ப்ரையாரிட்டி கார்டு ஹோல்டர்னு சொல்லுவாங்க. அண்ட் அடுத்ததாக என்பிஹெச்லேயே வந்து சுகர் கார்டுன்னு சொல்லக்கூடிய இந்த ஜீனி அட்டைகள் வச்சு இருப்பாங்க. அண்ட் கடைசியாக என்பிஹெச்சில் என்சின்னு ஒரு கேட்டகரி இருக்கும். அதாவது எந்த விதமான பொருளும் தேவையில்லை அப்படின்ற மாதிரி இந்த ரேஷன் அட்டையை ஒரு முகவரி சான்றா அல்லது அடையாள சான்றா வைத்து பயன்படுத்தக்கூடியவங்க இருப்பாங்க. இந்த மாதிரி 5 வகையான கேட்டகரி இருக்குது. ஸோ நீங்கள் உங்களுடைய கார்டு எந்த வகை கேட்டகரி இருக்குது அப்படின்றத உங்களுடைய ரேஷன் அட்டையில் பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதில் முதல் 3 அட்டைகள் நம்ம சொன்னோம் இல்லைங்களா, அதாவது பிஹெச், ஏஏஒய் அண்ட் என்பிஹெச் இந்த வகையான அட்டைதாரர்களுக்கு தமிழ்நாடு அரசின் சார்பில் ஒரு சில மகிழ்ச்சியான அறிவிப்புகள் வெளியாயிருக்கு. ஸோ தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ரேஷன் அட்டைகளில் அரிசி, பருப்பு, கோதுமை, எண்ணெய், சர்க்கரை இந்த மாதிரி பல்வேறு பொருட்களை வந்துட்டு ஒரு சில அரிசி மாதிரி பொருட்களை வந்துட்டு முற்றிலும் இலவசமாகவும் ஒரு சில பொருட்களை மானிய விலையிலும் வழங்கிட்டு வராங்க. ஸோ இனி வரக்கூடிய நாட்களில் அரிசிக்கு பதிலாக சிறுதானியங்கள் வழங்கப்படும் அப்படின்ற மாதிரியான ஒரு முதலாவது அறிவிப்பை உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் திரு சக்கரபாணி அவர்கள் அறிவிச்சிருக்காங்க. ஸோ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து ரேஷன் கடைகளிலும் கம்பு, திணை, சாமை, வரகு, குதிரைவாளி உள்ளிட்ட சிறுதானியங்கள் விரைவில் வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் முதல் கட்டமாக வந்துட்டு தருமபுரி மற்றும் நீலகிரி மாவட்டங்களில் இந்த திட்டமானது தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறதாகவும் அடுத்தடுத்து அனைத்து மாவட்டங்களிலுமே வந்துட்டு இது விரிவுபடுத்தப்படும் அப்படின்ற மாதிரி அறிவிச்சிருக்காங்க. ஸோ அரிசி, பருப்பு, பாமாயில், சர்க்கரை இந்த மாதிரி மலிவு விலையில் வாங்கக்கூடிய பொருட்களோடு சேர்த்து, அதாவது அரிசிக்கு பதிலாக இந்த மாதிரி சிறுதானியங்கள், ஏன்னா சிறுதானியங்களை பொறுத்த வரைக்கும் அதில் நிறைய சத்துக்கள் இருக்கிறதாலையும் மக்களுக்கு இந்த சத்துக்கள் நேரடியாக சென்றடையணும் அப்படின்ற நோக்கத்தோடையும் அரசாங்கம் இந்த முடிவு எடுத்திருக்கிறதாகவும் ஆரோக்கியம் மற்றும் உணவு முறையை மேம்படுத்துவதற்கான அடுத்தடுத்த திட்டங்களை செயல்படுத்தியிருக்கிறதாகவும் அமைச்சர்கள் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அதே போல் இது வந்து முதலாவது அறிவிப்பு. நான் ஏற்கனவே சொன்னது போல் முதல் கட்டமாக தருமபுரி மற்றும் நீலகிரி மாவட்டங்களில் தொடங்கியிருக்காங்க. அண்ட் இதே போல் பிற மாவட்டங்கள்லையும் வந்துட்டு இந்த மிக விரைவில் அனைத்து மாவட்டங்களையும் தொடங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இரண்டாவது ரேஷன் அட்டை சார்ந்த அறிவிப்புகளை பொறுத்த வரைக்கும் நிறைய மக்கள், அதாவது இப்போ அந்த மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்காக விண்ணப்பிப்பதற்காக நிறைய மக்கள் வந்துட்டு புதிதாக ரேஷன் கார்டுக்கு விண்ணப்பித்து அவங்க காத்திருக்காங்க. ஸோ அப்படிப்பட்டவர்களுக்கு மிக விரைவில் இந்த ரேஷன் அட்டையானது வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி அறிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தகுதியுடைய விண்ணப்பதாரர்களுக்கு இந்த ரேஷன் அட்டை வழங்கப்பட்டதுக்கு அப்புறமா அவர்கள் இந்த மகளிர் உரிமை தொகைக்கு தகுதியுடையவராக இருந்தாங்கன்னா அதுவும் வந்துட்டு அது ஏற்கனவே கடந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் தமிழ்நாடு துணை முதலமைச்சர்கள் அறிவிச்சிருந்தாங்க. அதாவது இந்த மகளிர் உரிமை திட்டமானது தகுதியுடைய அனைவருக்கும் விரிவுபடுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ யாருக்கெல்லாம் இந்த ரேஷன் கார்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களோ அவங்க உடனடியாக ரேஷன் கார்டு மிக விரைவில் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. ஸோ வாங்கினதுக்கு அப்புறமா நீங்கள் இந்த மகளிர் உரிமை திட்டத்துக்கும் விண்ணப்பிச்சு அதுக்கு தகுதியுடைய இருந்தால் அதையும் பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்றதான் ஒரு அறிவிப்பு. ஸோ இந்த 2 அறிவிப்புகள் பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் எழுதுங்க. வீடியோ பிடிச்சனா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. இது போல் தினசரி வெளியாகக்கூடிய முக்கியமான அப்டேட்டுகளை மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.